அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு மன்னிப்பை பற்றி பேசுகிறார். ராயிப்பர் இயேசுவிடம் இருக்கிறார். ஒருவர் எனக்கு தீங்கு இழைத்தார், எத்தனை தடவை நாம் மன்னிக்க வேண்டும்? 7 முறை. ஓகே என்று இயேசு சொல்கிறார். 7 முறை அல்ல, 70 முறை என்று. அதாவது மன்னிப்புக்கு எல்லை இல்லை. பிறர் நம் மனத்தை புண்படுத்தினால், நம்மை இழிவாக பேசினால், நமக்கு தீங்கு இழைத்தால் நாம் மன்னிக்க வேண்டும். நாமும் மன்னிப்பு பெற வேண்டும். இதைதான் இயேசு சொல்கிறார் இந்த நற்செய்தியில. ஆகிய மன்னிப்பது ஒரு கிறிஸ்தவ பண்பு, சிறந்த பண்பு. இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார். நமக்காக நம் பாவங்களை மன்னித்து நம்மை சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தி நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். நம் பங்குகளில் பாவ சங்கீர்த்தனம் என்று மன்னிப்பு அருட்சாதனம் நமக்கு வழங்கப்படுகிறது. எல்லா வகையிலும் கடவுள் நம்மை மன்னிக்கிறோம். இருந்த போதிலும் மனிதர்களாக இருக்கும் நாம் சிலரை மன்னிக்க சிரமப்படுகின்றோம். இது உண்மைதான். மன்னிப்பது இறைவனோட அருளால் மட்டும்தான் நாம் மன்னிக்க முடியும். இறைவன் அருள் இல்லாட்டினா, பலம் இல்லாட்டினா நாம் மன்னிக்க கஷ்டப்படுவோம். சில பேரை மன்னிச்சதான் முடியும், ஆனால் சில பேரை மன்னிக்க கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த காயம் ஆழமா இருக்கு. அந்த காயம் ஆறி முழுமையாக நலமடைந்த பிறகுதான் நாம் மன்னிக்க முயல்வோம். ஆனால் மன்னிக்காமல் இருந்தால் என்ன விபரீதம் நமக்கு நடக்கும்? மன்னிக்காமல் இருந்தால் அது ஒரு நோய் மாதிரி நம்மை பாதிக்கும், நம் மனதை பாதிக்கும், நம் உணர்வுகளை பாதிக்கும், நம் வாழ்க்கையை பாதிக்கும். நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த நபர் மன்னிக்க முடியாத, நாம் மன்னிக்க சிரமப்படுகின்ற நபர் ஆலயத்துக்கு அந்த பக்கத்துல உட்கார்ந்திருந்தால் அவரை பார்த்தோன்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாம் வேற மாதிரி ஆயிரும். நல்லா இருந்த உணர்வு கசப்பாயிரும். ஒரு மாதிரியான வெறுப்பு உண்டாகும். ஆகவே மன்னிக்க கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. முடிந்த வரையும் நாம் மன்னிக்க பார்க்க வேண்டும். இறைவனோட அருளை நாட வேண்டும். இறைவன் தருவார். அவருடைய அருளையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம் மீது பொழிவார். அப்போது நாம் பிறரை மன்னிக்க முடியும். மன்னித்து விட்டால் நாம் சுதந்திரமாக இருப்போம். நம்முடைய மனது இலகுவாக இருக்கும். மன்னிப்பு இல்லாவிட்டால் ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகிய இதற்காக இறைவனத்தில் மன்றாடுவோம். நாம் எல்லாரையும் மன்னித்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.